ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ்தர் 9:1 கூறுகிறது, அந்நாளிலே பகைஞர் மேற்கொள்ளலாம் என்று யூதரை நம்பியிருந்த வேளையில் யூதர்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் நம்மை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் உன் காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் காரியம் ஜெயமாய் முடியும். இயேசுவின் நாமத்தினால் உன் காரிய மாறுதலாய் மாறும். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் உன் காரியம் ஜெயமாய் முடியும். நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் உன் காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினாலும் காரியம் ஜெயமாய் முடியும். பிலிப்பியர் 2:10 இவ்வாறு கூறுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமத்தை தந்தருளினார். இயேசுவின் நாமம், இயேசுவின் பெயருக்கு மேலான ஒரு பெயர் இந்த உள்ளத்தில் இல்லை. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டு போய்விடுமே. அந்தகார வல்லமைகள் யாவும் சிதறுண்டு போய்விடுமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார், வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார், வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்போமே. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசுவும் சீடர்களும் படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது படகிலே இயேசு நித்திரையாயிருக்கிறார். அந்த வேளையிலே காற்றும் கடலும் பயமாய் அடித்ததினால் சீசர்கள் பயந்தார்கள். தங்கள் உயிர் போயிடும் அளவுக்கு பயந்து எண்ணினார்கள். ஐயரே காப்பாற்றும் என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அமைதல் உண்டாகிறது. இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய சொல்லுக்கு, இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கி கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் உன் காரிய மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் காரியம் ஜெயமாய் முடியும். நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. இதோ ஏரோது யாக்கோபை பட்டயக்கருக்கினால் கொலை செய்த பின்பு பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் போட்டு விடுகிறான். சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார்கள். நடுராத்திரியிலே பேதுருவின் கட்டல்கள் அவிழ்ந்து பேதுரு விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்து விடுகிறார். இந்த சபையாரின் ஊக்கமான ஜெபம், உங்களுடைய ஊக்கமான ஜெபம் விடுதலையை தரும், வெற்றியை தரும். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் செருபா
செருபாபேலுள் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் செருபாபேலுள் சமபூமியாவாய். தலைக்கல்லை கொண்டு வருவார், கிருபை கிருபை என்று ஆர்ப்பரிப்போமே. தலைக்கல்லை கொண்டு வருவார், கிருபை கிருபை என்று ஆர்ப்பரிப்போமே. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலும் காரியமாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினாலும் காரியம் ஜெயமாய் முடியும். தானியேலோ வென்றான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவன் முன் செய்து வந்தது போல 3 வேளையும் எருசலேமின் பலகணிகளை திறந்து நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ராஜாவின் கட்டளை அவரை மாத்திரம் வணங்க வேண்டும். இந்த கட்டளை பிறந்தது. தானியேல் சிங்கக்குழிக்குள் போடப்பட்டார். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இயேசுவின் நாமத்தினாலும் காரியமாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினாலும் காரியம் ஜெயமாய் முடியும். நாமம் உண்டு, இரத்தம் உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. 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 இயேசுவின் நாமத்தினால் உன் காரியம் மாறுதலாய் மாறும். இயேசுவின் இரத்தத்தினால் உன் காரியம் ஜெயமாய் முடியும். சமாரமே காபாதாசி